எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுங்க தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது தண்டனை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 30 வருஷம் தண்டனை கொடுக்குறதுல என்ன ஆகிற ஒரு 30 வருஷம் தான் உள்ளே இருப்பான். அப்படியே தண்டனை கொடுத்தாலும் மற்றவங்க பயந்துட போகிறாங்களா? இது இப்போ நடக்கிறது இல்லை, ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நிச்சயமாக திருந்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஒன்று ஆக்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி சாட்டையால் அடிச்சுக்கிட்டு ஊரை மாற்றிட்டு சுற்றுறதுனால எதுவும் மாற போகிறதில்ல. நம்ம முயற்சி எடுக்கிறது, நம்ம பார்க்குறவங்க முயற்சி எடுக்கிறது, அவ்வளோதான். என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கணும் இந்த மாதிரியான தவறுகள் செய்கிறவங்க? பண்ணானா அங்கேயே கையை உடச்சிடணும். வரல பண்ணுறதுக்கு அது அப்புறம் தோண மாட்டானுங்க. பார்க்குறவனுக்கு தண்டனை கொடுக்கணும், மற்றவனுங்க அதை திரும்ப பண்ணக்கூடாது. அந்த தண்டனையை அப்படி கொடுக்கணும். சும்மா தண்டனை 30 வருஷம் கொடுத்தா அவன் திருந்திடுவான்னு இவங்களால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அவன் திரும்ப அதை பண்ணிடுவானோ அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியாது. இது வீண் பிரச்சனை. 30 வருஷம் கொடுக்கறதுக்கு பதிலாக அவனுக்கு வேறு ஏதாவது தண்டனை கொடுத்துடலாம். அவன் கையை உடைச்சாலும் அது அவன் திருந்துவானான்னு நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அது அவங்களோட பொறுத்து இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோதான். 30 வருஷம்னா தந்திருக்கவே கூடாது. அந்த ஆளை எதுக்கு உயிரோடு விட்டானுங்க வேறு தெரில. எதுக்கு இல்லைன்னா 10 விரலையாவது வெட்டி விட்டுருக்கலாம். கடைசி வரைக்கும் ஞாபகமாவது இருக்குல்ல. தலைக்கு ஷாம்புவும் போட முடியாமல் காலுக்கு சூலேஸ் கட்டுற வரைக்கும் ஒரு ஆள் தானே, ஒரு ஆள் கூட துணைக்கு இருந்தாலே போதும்ல. அப்போ யோசிப்பார்ல அவர். இப்போ ஒரு சாப்பிட்ற வரைக்கும் கழுவுற வரைக்குமே ஒருத்தர் இருந்தால் தான் நம்மளால் பண்ணவே முடியுன்ற அளவுக்கு யோசிக்க வைக்கணும். கரெக்டு தான். இது ஆயில் தண்டனைலாம் வேஸ்ட்டு. அங்கேயும் போயிட்டு ஏதாவது ஒன்று திருட்டு வேலையாக தான் பண்ணிட்டு தான் இருப்பான். இப்போ இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, வழக்கமாக தண்டனை கொடுக்கும்போது நன்னடத்தை அப்படின்னு சொல்லி தண்டனை காலம் குறைக்கப்படும். ஆனால் அப்படி குறைக்காமல் 30 வருஷம் கொடுக்கணும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. இதனால் இதை இதை கேட்குற அடுத்தவங்க இந்த தப்பை செய்யாமல் இருப்பாங்கன்னு. இத்தனைக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த டைமில் பீரியட்ஸ். அந்த பொண்ணு கெஞ்சிச்சான், இந்த மாதிரி என்ன நாய் எனக்கு பீரியட்ஸ்னா விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிச்சான். அதுவும் மீறியும் இந்த நாய் பண்ணால் எனக்கு அதெல்லாம் இப்போ ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் கூப்பிட்டோன்னே அதனால தான் வந்தேன். நான் காலேஜ் பற்றி கேட்குறீங்களோ என்னமோ நினச்சி நான் வரல. நான் இப்போ அதனால தான். என் பேர் பிரணவ். மீனாட்சி காலேஜில் ஃபஸ்ட் இயர் பிடெக் ஐடி படிக்கிறேன். காலேஜில் எந்த மாதிரி இல்லை, இந்த காலேஜில் எல்லா பாதுகாப்பும் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. பொதுவாக என்ன சொல்கிறதுனா, எப்படி சொல்கிறது, இப்போ இந்த காலேஜில் ஃபோன்லாம் பிடிங்கி வச்சுருவாங்க. ஃபோன் இருந்தால் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஃபோன் இருந்துச்சுன்னா டக்குன்னு யாருக்காவது கால் பண்ணியாவது சொல்லலாம். இப்போ இங்கே வெளில போகிறோன்னா கையில் மஸ்ட்டு ஃபோன் இருக்கணும். அந்த போலீஸ் அந்த SOSலாம் வச்சுருக்காங்கல்ல, அது மூலியமாகவும் நம்ம போலீஸ் கான்டாக்ட் பண்ணலாம், நிறையா பண்ணலாம்.